Hello guys, this is Bharat. Welcome back to my channel. GoProவில் 2 ஆக்ஷன் கேமரா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று GoPro Hero 13, இன்னொன்று GoPro Hero 4K அப்படின்னு 2 கேமரா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன ஸ்பெக்ஸு அதில் இருக்குது, என்னென்ன புதுசாக கொடுத்துருக்காங்க, ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், என்ன ப்ரைஸ் ரேட்டில் வருது, அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு GoPro Hero 13. Hero 13ல் 2-3 விஷயம் புதுசாக கொடுத்துருக்காங்க. அது எனக்கே பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பேலன்ஸ் எல்லாமே ஆஸ் யூஷுவல் 12 இருக்கிறதே தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சில விஷயம் மட்டும் புதுசாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 12 இருக்கிறதே 13 என்ன கொடுத்துருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு, ரெண்டாவதாக புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. அது GoProவில் புதுசாகவும் கொண்டு வரல, டிஜேயில் ஆக்ஷன் கேமராவில் இருந்ததை இதில் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஆனால் GoProக்கு இது புதுசு. GoPro யூஸ் பண்ணுறவங்களுக்கு, GoPro அந்த கலர் சயின்ஸ் பிடிச்சவங்களுக்குலாம் அது டிஜேக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக வந்திருக்கும். அதெல்லாமே இப்போ GoProவில் திருப்பி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு GoPro 13ல் என்னென்னலாம் 12 இருந்தது, டிஃபால்ட்டாக இதெல்லாம் இருக்குன்றது எல்லாமே ஃபஸ்ட் செக் பண்ணலாம். ஃபஸ்ட் திங் பேட்டரியில் அந்த GoProவோட புது அந்த என்டூரன்ஸ் பேட்டரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5.3K 60 ஃப்ரேம்ஸ் வரை எடுத்துக்கலாம். 4K 120 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். 2.7K 240 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். 1080 ஸ்லோ மோஷன்லாம் போகிறதுக்கு ஒரு காற்று எல்லாமே நல்லாயிருக்கும். ஸ்லோ மோஷன் சொன்னிங்கன்னா அதுவும் 8x கொடுத்துருக்காங்க. 12 இருக்க மாதிரி தான் இதில் 8x கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் ஏதோ பஸ்ட் ஆக்ஷன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 1080 எடுக்கும்போது நீங்கள் நல்லா ஸ்லோ மோஷன் பண்ணிக்கலாம். 1000 சம்திங் பஸ்ட் ஆக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்தால் யூஸ் பண்ணி பார்த்தா எனக்கு தெரியும். அந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா HDR வீடியோஸ் எடுத்துக்கலாம். HLG HDR வீடியோஸ் எடுத்துக்கலாம். ஃபோட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா 27 மெகாபிக்சல் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. அதுவுமே ராலும் எடுத்துக்கலாம், நார்மலாக ஜேபகாவும் எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வீடியோ 10 பிட் கலரில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சூப்பர் வியூன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் வியூ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அது உண்மையில் அல்ட்ரா வைடு தான். இதில் 177 டிகிரி அந்த ஃபோக்கல் லென்த்தில் 170 டிகிரினா ஆல்மோஸ்ட் 12 mm நினைக்கிறேன். அந்த 12 mmல 177 டிகிரி உங்களுக்கு வைடாக இருக்கும். அந்த மாதிரி வீடியோ ஆப்ஷன்ஸ் இல்லை கொடுக்குறாங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் லேப்ஸ் இருக்குது. டைம் லேப்ஸ் டைம் ரேப் 3.2 அப்படின்னு ஒன்று. அண்ட் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. அது ஹைப்பர் ஸ்மூத் 6.2 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் வாட்டர் ப்ரூஃப் கேமரா ஆல்மோஸ்ட் 10 மீட்டர்னு நினைக்கிறேன். 33 feet 10 மீட்டர் வரைக்கும் எல்லா ஆக்ஷன் கேமரா GoProவில் இருக்க எல்லா ஆக்ஷன் கேமராவுக்கு அதே தான். 10 மீட்டர் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் புதுசாக 3 விஷயம் புதுசாக கொடுத்துருக்காங்க. அந்த 3 விஷயம் ஒன்றுன்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு ஆப்ஷனல் லென்ஸு. டிஜேயில் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. அந்த லென்ஸை நீங்கள் கழட்டிட்டு இன்னொரு லென்ஸாக, அது லென்ஸ் மாற்ற முடியாது, அடாப்டர் மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வைடாக கிடைக்கும். அதே இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆப்ஷன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ND ஃபில்டர்ஸ். ND ஃபில்டர்ஸ்லேயே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 16, 32, 8-4 அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது மேக்ரோ லென்ஸு, மூணாவது அல்ட்ரா வைட் லென்ஸு, நாலாவது அனமார்பிக் லென்ஸ். இது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கேமராலே டிஃபால்ட்டாக ஒரு லென்ஸ் வரும், அதை நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஆப்ஷன் லென்ஸ் வேணுன்னா அந்த கேமராவில் டிஃபால்ட் லென்ஸ் மேலே ஒரு மவுண்ட் இருக்கும். அந்த மவுண்ட்டை கைட்டிட்டு இந்த 4த்தில் நீங்கள் எதை போட்டாலுமே உங்களுக்கு அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே இது ஆட் ஆகும். ரெண்டாவது நைட் எஃபெக்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது GoPro 12 இருக்குது. GoPro 12 அந்த லைட் ஃபோட்டோகிராஃபி, ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி, மேபி நைட்டில் வெஹிக்கிள்ஸ் எடுத்திங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் அதுக்கெல்லாமே யூஸ் ஆகும். இதில் எப்படி யூஸ் ஆகுன்றது தெரியல. இதில் மேபி ஒரு நைட்டில் லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் வீடியோ கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி இருக்குன்னு வந்தது கம்மியாக செக் பண்ணிட்டு பார்க்க முடியும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கேஸில் மேக்னெட்டிக் லான்ச் கொடுத்துருக்காங்க. டிஜேயில் அதனால தான் எல்லாம் டிஜேக்கு அதிகமாக போனாங்க. அந்த கேஸ் மேக்னெட்டிக் நீங்கள் ஈஸியாக மேக்னெட்டில் வச்சுக்கலாம், எடுத்துக்கலாம். போர்ட்ரேட்டுக்கும் டக்குன்னு திருப்பி எடுத்துக்கலாம். GoProவில் இருக்க மாதிரி ஸ்க்ரூ பண்ணுன்ற மாதிரி அவசியம் இல்லை. அதனால தான் நிறைய பேர் டிஜேக்கு மாறினாங்க. இப்போ அதே ஃபீச்சர் தான் GoProலேயே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா GoPro 12 இப்போ 35,000 36,000 மாதிரி அமேசானில் சேல் பண்ணிகிட்டு இருக்கான். வந்த புதுசில் ஒரு 50,000 55,000 கிட்ட போச்சு. ஆப்ஷனல் லென்ஸ் வர கொடுத்துருக்கான். எனக்கு தெரிஞ்சு அது ஒரு 60,000 65,000 கிட்ட எனக்கு தெரிஞ்சு இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்துடும். மேபி ஒரு வருஷம் இல்லை ஒரு 6 மாதம் 7 மாதம் போச்சுன்னா ஒரு 40,000 45,000 கிட்ட வர வாய்ப்பு இருக்குது. செகண்ட் தான் GoProவில் Hero 4K அப்படின்னு ஒரு கேமரா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கேமரா தான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஏன்னா ஒரு பட்ஜெட் கேமரா. எல்லாருமே GoProவில் Hero Max அப்படின்னு ஒரு கேமரா இருக்குது. அதோட செகண்ட் வெர்ஷன் தான் வருன்ற மாதிரி ட்ரைப் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் GoProக்காரன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பட்ஜெட் கேமரா லான்ச் பண்ணுறேன் அப்படின்ட்டு GoPro Hero 4Kன்னு ஒரு கேமரா லான்ச் பண்ணியிருக்கான். ஃபீச்சர்ஸ்லாம் கம்மி பண்ணிவிட்டு மேபி ரேட்டுமே கம்மி பண்ணி விட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9ல் இருக்கிறது கூட கிடையாது. 4K 30 தான் எடுக்க முடியும். 2.7K 60 எடுக்கலாம். 1080 மேபி ஒரு 100 ஃப்ரேம்ஸு 120 ஃப்ரேம்ஸ் மாதிரி எடுக்கலான்ற மாதிரி வச்சுருப்பான். ஸ்லோ மோஷனுமே நார்மலாக எல்லா கேமராலும் 8x மாதிரி இருக்கும், இல்லை 2x தான் ஸ்லோ மோஷனு. அந்த அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மெகாபிக்சல் 12 மெகாபிக்சல் கேமரா. ஃபோட்டோவுக்கு டீசெண்டாக இருக்கும். மொபைலில் பார்க்குறதுக்கு, இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதுக்குலாம் நல்லாவே இருக்கும் கேமரா. அண்ட் இந்த கேமராவும் வாட்டர் ப்ரூஃப் தான்.
ஆக்சுவலாக மெயின் கேமரா லென்ஸ் இருக்க மாதிரி 10 மீட்டரு 32 ஃபீட் அந்த மாதிரி இல்லாமல் இதில் அது அப்படியே பாதி 16 ஃபீட்டு ஒரு 5 மீட்டர் அளவுக்கு இந்த கேமரா வாட்டர் ப்ரூஃபு. அதே மாதிரி இந்த கேமராவுக்கும் எண்டூரன்ஸ் பேட்டரி தான் தராங்க. இல்லைன்னா நார்மல் பேட்டரியே எண்டூரன்ஸ் டெக்னாலஜின்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி தருவாங்க. ஆனால் எண்டூரன்ஸ் பேட்டரி தான் தருவாங்க. பேட்டரி கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, உங்களுக்கு ரியல் வேர்ல்டுக்கு எப்படி ஒர்க் ஆகுது, அதெல்லாமே கேமரா கையில் வந்து நம்ம ரியல் வேர்ல்டு டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் பண்ண முடியும். ஃப்யூச்சரில் மேபி அது பண்ணால் ட்ரை பண்ணலாம். அண்ட் கோப்ரோ வந்து இது ஒரு லைட் வெயிட் கேமரா அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஒரு 86 கிராம் தான் கேமரா வெயிட்டே ஓவராலாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. மவுண்ட் வந்து இன்பில் மவுண்ட் தான். அந்த எல்லா கேமராவில் இருக்க மாதிரி கீழே ஒரு 2 இது கொடுத்துருப்பாங்க லாட்ச்சு. அதை எடுத்துகிட்டா நீங்கள் மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இன்பில் மவுண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லா கேமராலும் இருக்க மாதிரி தான் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஹைப்பர் ஸ்மூத் மட்டும் ஹைப்பர் ஸ்மூத் 6.1ன்ற மாதிரி மற்ற கேமராஸில் இருக்கும். இதில் வந்து ஹைப்பர் ஸ்மூத் கொடுத்துருக்காங்க. ஆனால் கேமராவில் பண்ண முடியாது. உங்களால் நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை எடுத்துகிட்டு போய் குவிக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, அதாவது கோப்ரோட ஆப். அந்த ஆப்பில் போட்டு தான் நீங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஓகே தான். நம்ம மெயினான ஆக்ஷன்ஸ் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஒரு vlog பண்ண போகிறோம். அதில் பெருசாக ஸ்டெபிலைசேஷன் வராது. அதை எடுத்துகிட்டு வந்து மேபி ஸ்டெபிலைஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த ஆப்பில் போட்டு ஒரு ஸ்டெபிலைஸ் எடுத்து ஒரு அவுட் எடுத்துக்கணும். அது எனக்கு தெரிஞ்சு அது ஓகே தான். அதாவது பட்ஜெட் ஒரு வேளை 25,000 கொடுத்தாங்கன்னா எனக்கு ஓகே. அதிகமாக கொடுத்தாங்கன்னா அதுக்கு நம்ம நார்மல் கேமரா ஒரு 12 வாங்கிட்டு போனாலே அதில் சூப்பராக இருக்கும். 35,000க்கு 12 வாங்கிட்டு போயிடலாம். ஸோ என்னோடய ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 13 விட ஹீரோ 4K தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இருக்க லிமிட்டடான ஒரு கண்டிஷன்ஸ் தான். vlog பண்ண போகிறேன், மேபி ஒரு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபிக் பிஓவி ஷாட்ஸ் எடுக்க போகிறேன். அதுக்கெலாம் ஒரு 4K 24 எனக்கு போதும். அதனால் நான் இது பார்ப்பேன். அதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு அண்டர் வாட்டர் நீங்கள் எடுப்பீங்க, இல்லை ஃபோட்டோஸ் நிறைய யூஸ் பண்ணுவீங்க, இல்லை நைட் மோட் நிறைய யூஸ் பண்ணுவீங்க, லென்சஸ் மாற்றி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தேவைகள் இருக்குது, இல்லை மேக்ரோ ட்ரை பண்ண போகிறீங்கன்ற மாதிரிலாம் உங்களுக்கு நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் ஹீரோ 13 போகலாம். ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது ஹீரோ 13 ஒரு 60,000 ஏற்ற மாதிரி வரும். இது எவ்வளோ ரேட்டுன்னு தெரில. ஒரு 25,000 மாதிரி வந்துச்சுன்னா எனக்கு ஓகே. அது தாண்டி வந்துச்சுன்னா நான் வாங்க மாட்டேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கன்சிஸ்டண்ட்டாக போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.